நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறதுனால அதிகப்படியான செரிமானத்துக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து முகம் வந்து எப்பவுமே பளபளப்பா இருக்கணும்பா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்பவே பயன்படுது. முடி உதிர்வு, ஸோ இந்த மாதிரி முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் முடி வந்து வளரணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரெகுலரா வந்து நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த முடி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்குமே வந்து இது ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மூன்றாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரத்த சோகை வராம தடுக்க இது வந்து ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 1/2 hour வேலை செய்யறோம் அப்படின்னா, ஆனா ஒரு 1 ஹவருக்கு வந்து ரொம்பவே டயர்டா இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காயில வந்து அதிகப்படியான வைட்டமின் இருக்கிறனால ஸோ எந்த ஒரு நோய் வந்து நமக்கு வராது. ஸோ அதிகமா வந்து இது நம்மள வந்து சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு நோய் வந்தாலுமே வந்து இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்பவே நம்மள சேவ் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சளி, காய்ச்சல், இருமல், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்குமே வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்க அதிகப்படியாக ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம். ஸோ அப்படி குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உடம்பு வந்து ரொம்பவே சீக்கிரமா வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் தாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அதிகப்படியான அல்சர் வந்து பரவி கொண்டுதான் இருக்குது. அதாவது அல்சர் இருக்கிறவங்களும் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து அதிகமாவே நீங்க குடிச்சிட்டு வரலாம், ரெகுலரா நீங்க குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அல்சர் வந்து வரனால நிறைய பேருக்கு வந்து வயிற்றில் புண்ணெல்லாம் வந்து அதிகப்படியாவே வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கும் வயிற்று புண்ணும் வந்து சரியாயிடும், அல்சரும் வந்து சீக்கிரமாவே குணமாயிடும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் சரி, செரிமானத்துக்கும் சரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நெல்லிக்காயை வந்து எப்பயாச்சும் தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா அதிகப்படியாவே இந்த நெல்லிக்காய் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் புளிப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஓகே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நெல்லிக்காயோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுவும் எப்பவாவது ரொம்ப ரேரா தான் எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த நெல்லிக்காய் வந்து பல நோய்களுக்கு வந்து ரொம்பவே மருந்தா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து நீங்க ரெகுலரா குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.